வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம நிஃப்டி 50க்கான இன்னைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. அந்த ரீசன் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப் வந்து பர்ஃபெக்டாக அக்யூரேசி லெவல் பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி 50ல் 4 ட்ரேடு, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேடு. இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். இதோட கம்மியானவனா என்ட்ரி ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப் வந்து எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மினிமம் ரிஸ்க் அண்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம வந்து மந்த் எண்டில் தான் நம்ம டேர்ன் ஓவரை பார்க்கணும். டெய்லி பேசிஸ் பார்க்காம மந்த் எண்டில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ் இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்க, இன்றைக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். இன்றைக்கும் வந்து நம்மளோட செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு பர்டிகுலராக 2 to 8 பர்டிகுலராக வந்து மார்க்கெட் வந்து 22897 பிரேக் அவுட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு கால் சைடு. நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம். 22847 என்ட்ரி ஆனோம். 22801 வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. ஃபஸ்ட் ட்ரேடில் வந்து நமக்கு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க. செகண்டு வந்துட்டு நமக்கு இங்கே இருந்து திருப்பி இங்கே எந்த லைன் டச் ஆகிருந்தாலும் நம்ம ரிவர்சல் கிடையாது. பர்டிகுலராக சேம் லைனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனோம். 22837 என்ட்ரி ஆனோம். 22900 வரைக்கும் வந்து நமக்கு 801 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. 22801 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து செகண்ட் ட்ரேடில் புக் ஆகிருக்கு. சேம் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நாம் இங்கே என்ட்ரி ஆனோம். 22837 என்ட்ரி ஆனோம். 22900 நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஒரு 55 பாயிண்ட்ஸ், செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ், தேர்ட் ட்ரேடு வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ட்ரேடு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி இங்கே ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 22882 டவுன் சைடு என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம இங்கே இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 45 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆகிருக்குங்க ஃபோர்த்து ட்ரேட். அப்போ நம்ம இன்றைக்கி ஃபுல் 4 ட்ரேடும் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் வந்து பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்திருக்கோங்க. இது போல் நம்ம செட்டப் வந்து வேறு யாராலையும் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. டெய்லி நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்க, நம்ம 4 ட்ரேடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 4 ட்ரேட் புக் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோங்க இன்றைக்கானது. இனி வந்து நம்ம நாளைக்கான நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நம்ம எப்படி கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் டெய்லி ஃபுல் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்த்துருவோம் நாளைக்கானது. நிஃப்டி 50 வந்து நாளைக்கு கால் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்ம கால் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 22979. இதோட டார்கெட் வந்து 23065. இதோட டார்கெட் வந்து 23157. இதோட டார்கெட் வந்து 23209. இதோட டார்கெட் வந்து 23277.
இதோட டார்கெட் வந்து 23386. இதோட டார்கெட் வந்து 23491. இதோட டார்கெட் வந்து 23557. இதோட டார்கெட் வந்து 23666. இதுதான் நாளைக்கு நம்ம நிஃப்டி 50ல் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. அப் சைடு சேம் டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். 22894. இதோட டார்கெட் வந்து 22810. இதோட டார்கெட் வந்து 22736. இதோட டார்கெட் வந்து 22662. இதோட டார்கெட் வந்து 22537. இதோட டார்கெட் வந்து 22462. இதோட டார்கெட் வந்து 22328. இதோட டார்கெட் வந்து 22218. இதோட டார்கெட் வந்து 22120. இதுதான் நாளைக்கு நம்ம டவுன் சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸு. இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆனாலே போதும், ப்ராப்பரான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துடலாம். வணக்கங்க. நாம் இப்போ பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் சேம் தான். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேடு எதுவும் என்ட்ரி ஆக மாட்டோம். இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து என்ட்ரி எக்ஸிட் அதுக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ப்ராப்பராக நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கான செட்டப்ஸ் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ட்ரி ஆனோம். ரீசன் ஏன் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் இது பிரேக் அவுட் கொடுத்து இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. 10 மினிட்ஸ்க்குள்ளே இருந்ததுனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகலை. அதனால் நம்ம இங்கே என்ட்ரி ஆகிறோம். இதை கன்ஃபர்மேஷனாக ஸ்டாப் லாஸை வந்து இந்த லைனில் நம்ம செட் பண்ணால் நீங்கள் என்ட்ரி ஆகலாம். அதை பற்றி இஷ்யூ கிடையாது. அதனால் நம்ம இங்கே என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு 49115ல் என்ட்ரி ஆனோம். 48908ல் நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே இருந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்மளோட செட்டப்பில் தான் அது நம்மளோட செட்டப் லைனில் தான் அது வந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம செட்டப் வந்து எவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ என்ட்ரி எக்ஸிட் ஆனோம், நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட செட்டப் லைனை ஃபாலோ பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும், நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே லைனை ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகி 49031ல் என்ட்ரி ஆகிருக்கோம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்து 49191 வரைக்கும் போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்திருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 160 பாயிண்ட். பர்டிகுலராக நம்ம செகண்ட் ட்ரேடும் பாருங்கள், ஆரம்பித்தது இந்த ட்ரெண்ட் லைனில், க்ளோஸ் ஆனது இந்த ட்ரெண்ட் லைனில். இதில் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டு 2 ட்ரேடே வந்து நம்ம 360 பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளோட ப்ராப்பரான செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணதுனால நம்ம 360 பாயிண்ட் ஃபஸ்ட்டு 2 ட்ரேட்லேயே வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு, நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். ஆல்மோஸ்ட் 49041ல் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 49191ல் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. சாரி, 491ல் 48847 வரைக்கும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இதுவும் ஒரு 200 பாயிண்ட்ஸ். நமக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோங்க. இதை விட வந்து பர்ஃபெக்டாக வேறு யாராலையும் செட்டப்ஸ் கொடுக்கவே முடியாது. ட்ரேடு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு, செகண்ட் ட்ரேடு வந்து ஒரு 160 பாயிண்ட்ஸு, தேர்ட் ட்ரேடு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அப்சைடுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம என்ட்ரி ஆகிருப்போம்.
ஆல்மோஸ்ட் 48962ல என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு 60 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்டோட லீஸ் பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிருச்சு. நமக்கு வந்து வித்தின் வந்து நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 200 பாயிண்ட், செகண்ட் ட்ரேடு 160 பாயிண்ட், தேர்டு ட்ரேடு ஒரு 200 பாயிண்ட்ஸ், ஃபோர்த்து ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதனால் நமக்கு ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் 560 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அதில் வெறும் 60 பாயிண்ட் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் மைனஸ் ஆகுது. அதனால் நமக்கு பேங்க் நிஃப்டியில் 500 பாயிண்ட்ஸ், நிஃப்டி 50ல் 200 பாயிண்ட்ஸ், 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஆமாம், நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் அப் ட்ரெண்ட், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 49267, இதோட டார்கெட் 49456, இதோட டார்கெட் வந்து 49460, சாரி 49607. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 49830. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 49916. நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து 500040. நெக்ஸ்ட் 50216. நெக்ஸ்ட் 50455. ஏத்தம் இதுதான் வந்து நாளைக்கு நம்ம காலையில் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பேங்க் நிஃப்டிக்கானது. சேம் வந்து டவுன் சைடு, டவுன் செட்டப் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். டவுன் சைடு நம்ம என்ட்ரி ஆக வேண்டியது 49031. நெக்ஸ்ட் 48874. நெக்ஸ்ட் 48722. நெக்ஸ்ட் 48575. நெக்ஸ்ட் 48374. நெக்ஸ்ட் 48137. நெக்ஸ்ட் 48051. நெக்ஸ்ட் 47884. இதுதான் நாளைக்கு வந்து டவுன் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். இதை ப்ராப்பராக ப்ராஃபிட்டை ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்க, யார் யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுங்க. வீடியோஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் அக்யூரசி லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக கொண்டு போகலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.